சிறிய வட்டம் நிலா, பெரிய வட்டம் வானம், கிணற்று தவளைக்கு. என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். அந்த கிணற்று தவளைன்றது நான் தான். அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம். அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே, சினிமா, அடுத்த படம், அடுத்த ஸ்டெப்பு, வாழ்க்கை எல்லாமே. அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும். பயமாக இருக்குது. அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் தேவைப்படுது. சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும். உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும். ஒரு வயலன்ஸ்க்கு உண்டான ஒரு தொடக்கமாக இது இருக்கலாமா? இதை படமாக்கி, இது வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனாக இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அவர் கோச்சிக்க மாட்டாரா தெரியும் எனக்கு. இந்த அருமையான நூலினை வெளியிட்டு பெருமை சேர்த்த நம்முடைய இயக்குனர், நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இப்போது பேச வருகிறார்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். A very good evening to each and everyone here. இங்கிலீஷில் பேசின லிங்கு பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் பேசினேன். ஆனால் உண்மையிலே why me? எதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட சொல்கிறாங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க அவருடைய வட்டத்திலே. இவர் இருக்கார், அவர் இருக்கார் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. என்னுடைய நண்பன், என் நண்பன் நம்மாழ்வார் லிங்குசாமியின் பெயரிடப்படாத ஆறுகள் எனும் நூலை நான் தான் வெளியிடணும். நான் ஏன் வெளியிடணும்னு ரெண்டே பேர். அந்த ரெண்டு பேர் நானும் என் நண்பனும். என்னை தெரியுமா? உங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும். உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நான் இங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த 4 AM ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? 4 AM ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மணிக்கு நம்ம எழுப்பி என்ன வேணாலும் பேசலாம். சோகத்தை சொல்லலாம், சந்தோஷத்தை சொல்லலாம், லவ் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி இருந்து தான் 4 AM ஃப்ரெண்ட். அவருடைய 4 AM ஃப்ரெண்ட் நான் தான். மெடிடேஷனுக்காக அந்த டைமில் எழுந்திரிப்பார். எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார், பிரதர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க, ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு 200 மெசேஜ் என் ஃபோனில் இருக்குது. என்னுடைய 7 AM ஃப்ரெண்ட் அவர். ஏன்னா நான் ஏந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஒரு 7 மணிக்கு மேலே அவருக்கு நான் ஃபோன் போடுவேன். நிறைய பேசுவோம். என்ன பேசுவோம்? நாட்டு நலன் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், என்னுடைய படங்கள் பற்றி, அவருடைய படங்கள் பற்றி. அவர் ஒரு கதை சொல்லுவார், நான் கதை சொல்லுவேன். மணி சார் பற்றி பேசுவோம். எங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் குரூப் இருக்குது, ஒரு 8-10 பேர் அதில் இருக்காங்க. அதில் அடுத்தது என்ன அப்படின்னு பேசுவோம். உண்மையை சொல்லணுன்னா அவர் பேசுவார், நான் நிறைய கேட்பேன். ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு பஞ்ச் லைன் ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வைப்பார். பஞ்ச் லைன் ரொம்ப ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்குசாமி. என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை, அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் மட்டும்தான், என்னுடைய நண்பன். இது எங்களுக்குள்ளே ஒரு 5 இயர்ஸாக போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக தெரியும். பட் இந்த ஈக்குவேஷன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் இருக்குது. 5 இயர்ஸாக போயிட்டுருக்கு. அதனால தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த வெளியீடு எல்லாமே. அப்படி இல்லைன்னா கூட நான் அங்கே உட்காந்துருப்பேன் அவருக்காக இன்னைக்கு. அது மட்டும் நல்லா தெரியும்.
அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் இந்த ஹைக்கூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படித்தப்போ எனக்கு இன்னும் இப்படி ஒரு சிந்தனை, இன்னும் இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு. என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்த மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த சிறிய வட்டம் நிலா, பெரிய வட்டம் வானம், கிணற்று தவளைக்கு. என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். அந்த கிணற்று தவளைன்றது நான் தான். அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம். அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா, அடுத்த படம், அடுத்த ஸ்டெப்பு, வாழ்க்கை எல்லாமே. அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும். பயமாக இருக்குது. அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் தேவைப்படுது. அது படிக்கும்போது எனக்கு அது தோணிச்சு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் வேறு ஃபோனில். இன்னொரு ஹைக்கூ. அமைதியாகிவிட்டது மைதானம், அமைதியாகிவிட்டது மைதானம், ஆவலில் கூடைப்பந்து வலை, சற்று நேரத்தில் பௌர்ணமி. இந்த கூடைப்பந்து வலை மேலே பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை ஃபீல் பண்ணுது அப்படின்னு தலைவன் எழுதியிருக்கான். அதில் நான் என்ன யோசிச்சேன்னா, அது பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜினேஷன். அதை தாண்டி நான் என்ன யோசித்தேன், தலைவன் சினிமாவில் பூந்து விளையாடுவான், பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் விளையாடுவார்னு தெரியும், பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் அவர் போனது இல்லை, எப்படி இதை யோசிச்சார் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அந்த இமேஜினேஷனுக்கு உண்மையிலேயே இன்னொன்று, தீக்குச்சி உரசிய அதே கணத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு உண்மையிலே ரன் படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இதில் எனக்கு கிடச்சிது. தீக்குச்சி உரசிய அதே கணத்தில் வானில் மின்னல். எனக்கு இது படித்தப்போ என்ன தோணுச்சுன்னா, இதில் இவர் ஒரு ரொமான்டிக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எந்த நேரத்தில் அந்த தீக்குச்சி உரசி இருக்கும், ஒரு வயலன்ஸ்க்கு உண்டான ஒரு தொடக்கமாக இது இருக்கலாமா, இதை படமாக்கி, இது வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனாக இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அவர் கோச்சிக்க மாட்டார் தெரியும் எனக்கு. இந்த கற்பனையெல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும். என் நண்பன் என் லிங்குசாமி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த புக்கு உண்மையிலே எனக்கு முன்கூட்டியே நான் படித்தப்போ இன்னொரு 20 ஹைக்கூ இதில் இருந்திருக்கலாமோ, ஒரு பேஜில் இன்னும் 2 இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், நல்லா இருக்கு. அந்த மைக்கில் பேசினா கவிதை வருமோன்னு தெரியல. அந்த தில்லானமானம்பாலில் கேட்குற மாதிரி இந்த நாயனத்தில் மட்டும்தான் வருதா, அதில் யார் போய் பேசலான்னு கவிதை வருது. அது சொன்னார் பாருங்க. இவர் எழுதின கவிதை வந்து அந்த மைதானம் காலியாகி இருந்தது, அதில் அந்த கூட பேஸ்கெட் பால் கூட நிலா சொல்லி அந்த படமும் அப்படியே பார்த்து நம்மளை வியக்க வச்சுருந்தாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு அதை அவர் விடலை. ஒரு ஆம்ஸ்டாங் அப்படின்னாரு ஒரு வார்த்தை, சிறிய வட்டத்துக்குள் ஆம்ஸ்டாங் அப்படின்னாரு. ரொம்ப பேர் கவனிச்சிக்கலான்னு தெரில. சரி, வீட்டில் போய் சொல்லுங்கள். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி. எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்னா, உங்கள் முகபாவமே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா இந்த லைட்டு மாதிரி உங்களுக்கு லைட் இருந்தால் தான் உங்கள் முகம் எங்களுக்கு தெரியும். அதாவது சிரிக்கிறீங்களா, கோவப்படுறீங்களா, கட்டுன்னு உட்காந்துருக்கீங்களா, பக்கத்தால் இப்போ முடிச்சிடுவாங்க கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா, எங்களுக்கு தெரியணும். அவர் சொல்லி முடித்தோடனே அடுத்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா, அந்த ஆம்ஸ்ட்ராங்கிற வார்த்தையை போடுறாரு பாருங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, கவிதையை படிச்சுட்டு இருக்கப்பவே நமக்குள்ள ஒரு கவிதை உருவாகணுங்க. அதான் நல்ல விஷயம். நல்ல படத்தை பார்த்துட்டு இருக்கப்ப ஒன்றை பிறப்பித்தல் தானுங்க, அதுதானே சிறப்பு. நல்ல காட்சி வர்றப்ப தோய்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அப்போ பக்கத்தில் சில பேர் முறுக்கு வாங்கி திம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பலார்னு இறுக்கி போடலாம் போல தோணும். நான் இப்போ ராஜபாட் ரங்கவரை பார்த்துட்டு இருக்கேங்க, பழைய ஒரு தேட்டரில் உட்காந்து. அவ்வளோ சோகமான சீனு.
கண்ணு கலங்குது. அம்மம்மா தம்பி என்று நம்பிங்க பாட்டுக்கு என் பக்கத்தில் ஒருத்தர் 4 முறுக்க ஒன்றா வாங்கி தின்னுட்டு நான் அப்படியே கோவத்தோடு ஒன்று திரும்பி பார்த்தேங்க. அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் என்ன செய்ய, உனக்கு கடவுள் நாக்கு மட்டும்தான் படைச்சாரா? இது அவரே கேட்குறாருங்க. வெறும் நீ நாச்சுவைக்காக பிறக்கலடா, கொஞ்சம் சிரிஞ்சு பாரு அப்படின்னு. என்ன அருமையாக சொன்னார். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசுனது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் முழுமையாக என்ன பேசினார்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அவர் பேசுனது புத்தகமாக வந்திருக்குங்க. என்ன தலைப்பில் பேசினார் தெரியுமா? கிணற்று தவளை, அந்த தலைப்பில் தான் பேசினார். கிணற்று தவளை, அந்த அந்த கதை தெரியும் உங்களுக்கு. அந்த அதில் பேசுனது ஒன்றும் இல்லை. கடல் தவளை வந்துச்சு, இந்த கிணத்து தவளை கேட்டுச்சு, எங்கேருந்து வர்ற கடலில் இருந்து எவ்வளோ பெருசு இருக்கும்? உடனே அது பெருசாக இருக்குன்னுச்சு. இந்த இவ்வளோ பெருசு இருக்குமா? அப்படி தாண்டி காத்துச்சு. பெருசியா அப்படின்னு. நான் இப்படி போய் இவ்வளோ பெருசு இருக்குமா? ஏய் அது பெருசு. கடல் நான் எப்படி சொல்லுவேன்? கிணத்து தவளைக்கு கோவம் வந்துருச்சுங்க. நீ முதல்ல இங்கேருந்து போ, இல்லாத ஒன்றை சொல்லி என்ன நீ குழப்ப பார்க்குற, கடல்னு ஒன்றும் கிடையாது. இதோடு ஆரம்பிக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் நாட்டுக்காரர்கள் தான் அறிவாளிகள் என்று. இல்லை, கடல் இருக்கிறது, அந்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன். ஞானிகள் பிறந்த யாரு? குலோத்துங்க சோழன் இருந்தான். ஆனால் அவன் கம்பனை வளர்க்கலை, ஒரு சடையப்பொள்ளல் தான் வளர்த்தார் அவர். அதனால தான் இன்றைக்கும் சடையப்பொள்ளல் பேரை 1000 பாட்டுக்கு ஒருக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம். கவிஞர்களெல்லாம் தங்களுடைய கவிதைகளை துணிஞ்சு வெளியிடலாம், படைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாயகன் யாருன்னா அவர் தான் அடுத்து பேச இருக்கின்றார்.